ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் நிறையா விதமான பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்துட்டு செம்ம சூப்பரான மற்றும் டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி. இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நெத்திலி மீனை வச்சு சூப்பரான நெத்திலி ஃபிஷ் பஜ்ஜி வந்துட்டு எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நெத்திலி மீனை வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, கருவாடை சாப்பிட்ருப்பீங்க, ரசம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இது வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதை எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் பஜ்ஜி பேட்டருக்காக. ப்ளஸ் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு அஜ்வைன் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு அஜ்வைன் யூஸ் பண்ணால் தான் ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த மாதிரி பேட்டர் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபிஷ் பஜ்ஜி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு வந்துட்டு நம்ம இந்த பவுலுக்குள்ளே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு கப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காக எல்லா கடலை மாவையும் ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். சோடா போட்டால் தான் நமக்கு உப்பி வரும், நல்லா கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓமம் மட்டும் தான் ஃபிஷ் பஜ்ஜிக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இதை மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேலன்ஸ் வந்துட்டு கையில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃபஸ்ட்டு கையில் என்றைக்கு இந்த மாதிரி கையில் கிளறி விடணும். அப்போ தான் ஒன்று நல்லா ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ குழச்சிக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப லூஸாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது பேட்டர் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு வந்துட்டு எப்படி இப்போ ஃப்ரை பண்ண போகிறதுன்னு காட்ட போகிறேன். சரியா, ஃப்ரை பண்ணுறது இன்னொரு டாஸ்க்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை வந்துட்டு ஒரு 10 பீஸாக ஆட் பண்ணி எப்படி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 10 நெத்திலி மீனை மட்டும் சைடில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பஜ்ஜி எப்படி நம்ம கடையில் ரெகுலராக மிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நெத்திலி மீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படி ஹீட்டாக இருக்காயில் இந்த மாதிரி அப்படியே ட்ராப் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் 1 by 1 இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே டிப் பண்ணி அப்படியே நம்ம ஒன்று ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி டிப் பண்ணுறோம், தட்டுறோம், அப்படியே எடுத்துருக்கோம். அப்படியே பாருங்கள், அப்படியே டிப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அப்படியே போட்டால் அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படி பஜ்ஜி ஒன்று இப்படி லைக் நம்ம நார்மல் பஜ்ஜி எப்படி இப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நார்மல் பஜ்ஜியை விட இந்த பஜ்ஜி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே மற்றபடியே அடுத்த திருப்பி விட்டு ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அது உப்பி எந்தளவுக்கு நம்ம கடையில் செய்கிற பஜ்ஜி மாதிரியே வருதுன்றது. ஸோ நம்ம இதில் உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா உப்பு போகணும்னு அவசியம் இல்லை. இது கூட வந்துட்டு காரக்கம்மன்னு சொல்லுவாங்க, லைக் மிளகா பேஸ்ட் பண்ணுவாங்க. அது கூட வச்சு சூப்பராக இருக்கும். பாண்டிச்சேரி சைட்லாம் போனோம்னா எனக்கு நார்மலாக வேறு இந்த ஃபிஷ்ஷில் கிடைக்காது, பட் வேறு ஃபிஷ் தான் ஒரு ஃபிஷ் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஆயில் அப்படியே பண்ணிட்டு வேண்டியதான். அப்படியே ஆயிலை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு
வந்துட்டு பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கைன் சேம் இதே மாதிரி தான் டிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஆயில் சைட் பை சைடாக போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சென்டரில் முக்கிட்டிங்கன்னா சைடில் போடுறதுக்கு அப்புறம் இடம் உங்களுக்கு இருக்காமல் போகும். இந்த சைடில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் என்றைக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிறையா வந்துட்டு அட் த சேம் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் எவன் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸை வந்துட்டு தட்ட சொல்கிறேன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு ஆயிலை வந்துட்டு ஃப்ளோட் ஆகாது மேக்ஸிமம். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராஸை வந்துட்டு இங்கே தட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இடமும் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நிறையாவும் ஃப்ரை பண்ண முடியும். அதே அந்த எடுத்துகிட்டு இருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் வந்துட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதுவும் வந்துட்டு அடுத்த பக்கம் அப்படியே பிடிச்சி விடணும். பிடிச்சி நிறைய சைடு வந்துட்டு நம்ம ஃபிஷ் வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்குது. அதனால் அதிக நேரம் வந்து விடுவாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒரு 1 மினிட் வச்சுட்டு நமக்கு திருப்பி விட்டுட்டு பொறுமையாக ஒரு 2 டைம் இந்த பக்கம் ஒரு 2 டைம் அந்த பக்கம் ஒரு 2 டைம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஹீட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே இருக்க ஃபிஷ் மாதிரி நமக்கு ஃபிஷ் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சட்னி இருக்கிற சட்னி கூட நீங்கள் ஈஸியாக சர்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ எப்போ ஆயில் ரிமூவ் பண்ணாலும் சரி ஆயிலை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நெத்திலி ஃபிஷ் பஜ்ஜி வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக பஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதேமாரி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.